Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் குரூப் 4 2016 கொஷின் பேப்பரில் கேட்ட ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரில் 25 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்து மட்டும் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 10 கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோவில் ஒன்றா வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கொஸ்டினும் அதோட சொல்யூஷன் அது எப்படி சால்வ் பண்ண அப்படின்ற அந்த சொல்யூஷனும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த 10 கொஸ்டினை வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னையோட கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ கொஷின் பேப்பர் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ ஆன்சர் வந்து டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ஆன்சர் நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணும்போது வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ இங்கே என்னென்னா மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதை வந்து சால்வ் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக வந்து எழுதுவோம். ஸோ இங்கே வந்து 7 × 1 7 + 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? -9/7. அடுத்து நம்மளுக்கு நடுவில் ப்ளஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு 7 3s are 21. 21 + 5 வந்து 26 / 7. ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் வந்து போட்டுக்கலாம். அடுத்து 7 6 ஸோ 6 6 36, 7s are 42. 42 + 4 வந்துட்டு 46. ஸோ /7. ஸோ இப்போ இதை வந்து ப்ளஸ் இருக்கிறனால நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா டேரெக்டாக எழுதிடலாம். ஒரு வேளை மல்டிப்ளிகேஷனில் இருந்து தான் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? -9/7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? -26/7. இங்கே வந்து ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 46/7. ஸோ இங்கே எல்லா டினாமினேட்டருமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ என்ன இருக்குது? 7 தான் இருக்குது. ஸோ ஓவராலாக 7 போட்டுட்டு -9 -26 + 46. ஸோ -9ம் -26 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35. ஸோ -35 + 46 /7. ஸோ 46ல் 35 வந்து மைனஸ் ஆச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 11/7. ஸோ கிரேட்டர் நம்பருக்கு ப்ளஸ் இருக்கனால நமக்கு ப்ளஸ் சைன் தான் வரும். ஸோ இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரணும்? 11/7. ஸோ இங்கேயும் வந்து 11/7 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்து சால்வ்லாம் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பண்ணோம். ஒரு வேளை வந்துட்டு நிறைய ப்ராக்கெட்ஸ் எல்லாம் இருந்து அப்படின்லாம் வந்துச்சுன்னா பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னையோட கொஸ்டின் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. அதாவது 3-25 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன டிஜிட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க டிஜிட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் அதாவது இங்கே 3-25 அப்படின்றது ஒரு நம்பரோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன இங்கே லிங்க் இருக்குன்னா 3-25 இருக்குது. அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது ரெண்டு தான் நமக்கு வந்துட்டு இன்ட் இருக்குது. அதை வச்சு இந்த டேஷை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ஸ்கொயர் பண்ணும்போது 2 2s are என்ன வரும்? 4 வரும். 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நீங்கள் 1லேருந்து 9 வரைக்கும் 10 வரைக்கும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டிஜிட் எதுக்கு வந்துட்டு 5 வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 5s are பண்ணும்போது தான் வரும். ஸோ 5 5s are என்ன வரும்? 25 வரும். ஸோ அடுத்து நீங்கள் மறுபடியும் 15 × 5 பண்ணும்போது தான் உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5 வரும். ஸோ இப்போ 15 × 5 15 × 15 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 225 வரும். ஸோ மற்ற எந்த ஸ்கொயருக்குமே லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு வந்து 5 வராது. அப்போனா என்ன கண்டுபிடிக்கலாம்? இங்கே 3-25 அப்படின்றது ஏதோ ஒரு இந்த மாதிரி 5 சீரீஸோட ஸ்கொயர் அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து தெரியுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒன்று அந்த இப்போ 5 பண்ணியாச்சு 15, அடுத்து வந்து 25. ஸோ 25 பண்ணணுன்னா என்ன வரும்? இதை வந்து ஷார்ட்கட் இப்படி 5ல் வர்றதுக்கு நீங்கள் எப்படி பண்ணலான்னா 5 × 5 என்ன பண்ணலாம்? 25. அடுத்து 2க்கு அடுத்த நம்பர் என்ன? 3. ஸோ 2 3s are 6. ஸோ இப்படி வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். இது வந்து இந்த 5 சீரீஸ்க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட். அடுத்து வந்து இங்கே பாருங்கள் 5 × 5 என்ன வரும்? 25. அடுத்து 3க்கும் அடுத்து என்ன இருக்குது? 4. 3 4s are என்ன வந்தீங்கன்னா 12. அடுத்து வந்து 40
5. என்ன ஒரு 5 5s are 25. 4 into 5 வந்து 20. நெக்ஸ்ட் வந்துட்டு 55. அதே மாதிரி 5 5s are 25. 5க்கு அடுத்த நம்பர் 6. ஸோ 5 6 are 30. ஸோ நமக்கு இருக்கிற நம்பர் வந்து இதுதான். ஸோ 3 இருக்குது, லாஸ்ட்டாக 2 5 இருக்குது. அப்போ இங்கே நடுவில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0 வரும். ஸோ 0 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு, கியூபிக் ரூட் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கொயரோட வேல்யூ, கியூபிக்கோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 5 வந்து 5 டேபிளில் தான் வரும். அடுத்து இப்போ வந்து 4ன்னு முடிகிறது வந்து என்னென்ன டேபிளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து டேபிள்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட், கியூபிக் ரூட்லாம் வந்துட்டு நல்லா படித்து வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஒரு ஆவரேஜ் சம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கும்போது ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோட, அதாவது 10 சில்ட்ரன்ஸோட ஆவரேஜ் மார்க் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் மார்க் என்ன அப்படி சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இங்கே கிவன் டேட்டா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 10 சில்ட்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட டோட்டல் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ யூஸ்வலாக வந்து ஆவரேஜோட ஃபார்முலா என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அந்த ஈவன் சில்ட்ரனோ இல்லைனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது வரும். ஸோ இங்கே ஆவரேஜ் என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துட்டாங்க. டோட்டல் மார்க் நமக்கு தெரியாது. அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிடலாம், இந்த 10 வந்து இந்த பக்கம் வரும். ஸோ டோட்டல் ஈக்குவல் டு 80 into 10. ஸோ எவ்வளோ வரும், டோட்டல் மார்க்ஸு 800 வரும். ஸோ அதுதான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜோட ஃபார்முலா தெரிஞ்சால் இது வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆவரேஜோட ஃபார்முலா என்ன, டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அங்கே கொடுத்துருக்க ஈவெண்ட். ஸோ சில்ட்ரன்ட்டாக இருக்கலாம், என்னென்னா நம்பர் ஆஃப் பால்ஸ் அந்த மாதிரி எதுவாக இருக்கோ அதோட நம்பர், அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணாலே நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு டேட்டாஸ் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். இங்கே வந்து ரூட்டில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா வேல்யூஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆன்சர் வந்து 25 அப்படின்னு வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்துட்டு டிக் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 609 இருக்குது. அதுக்குள்ளே மறுபடியும் ரூட் 2ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 248. அது கூட ப்ளஸ் பண்ணால் 60 and plus root 7 plus root 81. ஸோ இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் சால்வ் பண்ணிட்டு வரும். இங்கேருந்து நீங்கள் போகக்கூடாது, இங்கேருந்து வந்தால் தான் ஒரு ரூட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அதை வந்து சால்வ் பண்ணிகிட்டே வர முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து மீதி லாஸ்ட்டை தவிர மற்ற எல்லா வேல்யூவும் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. 609 ப்ளஸ் 248 அது கூட மறுபடியும் வந்துட்டு plus 60 plus root 7. இங்கே root 81. ஸோ root 81ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9 into 9 தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 81 வரும். ஸோ 2 9 வந்து ரூட்குள்ளே இருக்கும்போது அது வந்து ஒரு 9ஆக வந்துட்டு மாறிடும். ஸோ root 9 into root 9 என்ன வரும், 9ன்னு வரும். ஸோ இப்போ வந்துட்டு 9 plus 7 எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16. ஸோ அப்போ அதை வந்து எழுதுங்க. அடுத்து root of 609 plus root 248 plus 60 plus ரூட்டில் என்ன இருக்குது, இப்போது 16 வந்து இருக்கும். ஸோ இப்போ 16 root 16ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ அதே மாதிரி 609 plus root of 248 plus root of 60, அதுக்குள்ளே 16 சால்வ் பண்ணும்போது 4 வந்துச்சு. இப்போது இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா என்ன வரும், root 64 வரும். ஸோ ரூட் 64ஓட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8. ஸோ 8 8s ஆர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 64. அகெயின் வந்து 248 கூட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 8 வந்து ஆட் பண்ண போகிறீங்க. 8 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 256 வரும். ஸோ ரூட் ஆஃப் 256ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ 16ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 256 வரும். ஸோ அதனால் ரூட் ஆஃப் 256 என்ன வரும், 2 ரூட் வந்து வரும். அப்போ ஒரு 16க்கு ரூட் வந்து கேன்சல் ஆகிடும், மீதி வந்து நமக்கு 16 மட்டும் வரும். அண்ட் இப்போது 609ஐயும்
16யும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 5 மீதி 1 2 625. ஸோ ரூட் ஆஃப் 625. ஸோ ரூட் ஆஃப் 625ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ 25 into 25 என்ன வரும் 625. ஸோ ஒரு ரூட் வந்து கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 25 வரும். ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து கேன்சல் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதுக்கு முக்கியமாக உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூஸ் தெரியணும். இப்போ 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 20 வரைக்குமாச்சும் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து தெரிஞ்சிருந்தா இதை வந்து நீங்கள் கடகடன் வந்துட்டு சால்வ் பண்ணலாம். வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணி டீயோட வேல்யூ என்ன அப்படி சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான சம். ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க 3 into t minus 3 equal to 5 into 2t plus 1. ஸோ இதை வந்து நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 3 into t 3t minus 3 into 3 என்ன வரும் 9 வரும். அண்ட் இங்கே வந்து மறுபடியும் 5 into 2 என்ன வரும் 10 வரும். 10 into t plus 5. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் t எல்லாம் ஒரு சைடு வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ இங்கே 10t இருக்குது, இதை வந்து இந்த பக்கமும் இந்த 5 இந்த பக்கம் வரும். அப்போ என்ன வரும் -9 + 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -5 அண்ட் அகெயின் 10t இங்கே +3t இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3t வந்துடும். இப்போ -9 - 5ஓட வேல்யூ வந்து -14. 10லேருந்து 3 போயிடுச்சுன்னா 7t. ஸோ என்ன ஆகும் 14 divided by 7 equal to t. 7 1s are 7 2s are. So t ஓட வேல்யூ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா -2. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சராக வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வரும் 2.5 வந்து வரணும். ஸோ இது வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்த ஆன்சர் கீழே இருக்கிற ஆன்சரு. ஸோ 2.5 வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் நம்பரை என்ன பண்ணியிருக்காங்க 2 வாட்டி வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கேயும் சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த நடுவில் இருக்க பார்ட்டை பார்த்தீங்கன்னா 2 into இந்த நம்பர் ஒரு வாட்டியும் இந்த நம்பர் ஒரு வாட்டியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நார்மலாக அல்ஜிப்ரா ஃபார்மேட்டில் எழுதுனா என்ன பண்ணலாம், இதை ஏ ஈக்குவல் டு என்ன வேல்யூன்னு வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1.75 நீங்கள் வச்சுக்கலாம். பியோட வேல்யூ என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 0.75 அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா இப்போ இது எப்படி இருக்குது a into a, அப்போ a ஸ்கொயருன்னு இருக்குது. அப்புறம் 2 into abன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அடுத்து இது வந்து b ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் 2 வாட்டி a, அடுத்து வந்து 2 வாட்டி b. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபார்மேட்டை மட்டும் அப்படியே இந்த ஃபார்முலா ஃபார்மேட்டை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா a² + 2ab + b ஸ்கொயர் இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a + b தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து வந்து a² - b ஸ்கொயர் எப்படி எழுதலாம் a + b a - b. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் இது வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு a + bயும் இங்கே இருக்க ஒரு a + bயும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது a + b மேலே ஒன்று இருக்கும், இங்கே கீழே வந்து a - b அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நமக்கு ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ என்னன்னு நம்ம இங்கே வந்து எடுத்திருக்கோம். ஏயோட வேல்யூ வந்து 1.75, பியோட வேல்யூ வந்து 0.75. கீழே வந்துட்டு மைனஸில் எழுதணும் 1.75 - 0.75. ஸோ இப்போ வந்து இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ 1.75 கூட 0.75 ஆட் பண்ணிங்கன்னா 0 மீதி 1 வரும் 5 வரும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து 1 வரும். ஸோ 2. ஸோ 2.50 வரும். ஸோ இங்கே 1.75லேருந்து 0.75 போயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 1 வந்து வரும். ஸோ எனிதிங் டினாமினேட்டரில் வந்து 1 இருந்துச்சுன்னா மேலே இருக்க வேல்யூ தான் வந்து ஆன்சராக வரும். ஸோ 2.5 தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இந்த இதை சால்வ் பண்ணி இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கியூபிக்கில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஏயோட வேல்யூ வந்து என்னென்னு எடுக்கலாம் 16ன்னு எடுக்கலாம் ஃபஸ்ட் வேல்யூ. அடுத்து வந்து பியோட வேல்யூ என்னென்னு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 7ன்னு எடுக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸில் 23 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 16யும் 7யும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 23 வரும். ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஃபார்மேட்டில் a³ + b³ -
ஏயும் பியும் ப்ளஸ் பண்ணி கியூப் வருது. அப்போனா இப்போ இந்த கொஸ்டினில் எப்படி இருக்குது, 16 கியூபு ப்ளஸ் 7 கியூப் மைனஸ் 16 ப்ளஸ் 7 அதாவது 23 கியூப். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த அல்ஜிப்ரா ஃபார்மில் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ரிலேட் ஆகிற மாதிரி அல்ஜிப்ரா ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி த ஹோல் கியூபோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் பி. ஸோ இதுதான் வந்து a ப்ளஸ் பி த ஹோல் கியூபோட ஃபார்முலா. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னெல்லாம் இருக்குது, a கியூபு ப்ளஸ் பி கியூப் மைனஸ் a ப்ளஸ் பி த ஹோல் கியூப். ஸோ இப்போது இங்கே வந்து இது இருக்குது. ஸோ இதை வந்து அந்த பக்கம் வந்து கொண்டு போனால் நமக்கு வந்து ஃபார்முலா வந்து என்ன ஆகும்னா ஈக்குவலைஸ் வந்து ஆகும். ஸோ அப்போ இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டை மட்டும் ஒரு சைடும் மற்றதை வந்து அதர் சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ இங்கே வந்து a கியூப் அங்கேயும் ப்ளஸில் இருக்குது, அதனால ப்ளஸ்லேயே வச்சுப்போம். ப்ளஸ் பி கியூபு மைனஸில் இது வேணும், அப்போ மைனஸ் a ப்ளஸ் பி த ஹோல் கியூப் வந்துருச்சு. இப்போ இங்கே இந்த ஃபுல்லாத்தையும் தூக்கி நம்ம அந்த பக்கம் மாற்றுவோம். ஸோ மைனஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் பி. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்னு. ஸோ இதை வந்து அப்படியே சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு a கியூப் என்னது 16 கியூபு ப்ளஸ் பி கியூப் வந்து 7 கியூபு மைனஸ் a ப்ளஸ் பி தான் என்னது 23 கியூபு. ஸோ இந்த பக்கம் வரும்போது என்ன வரும், மைனஸ் 3 ஆஃப் ஏயோட வேல்யூ வந்துட்டு 16, பியோட வேல்யூ வந்து 7, a ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 23. ஸோ இப்போ வந்து இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணணும், அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக வந்துட்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 3யும் 16யும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 மீதி 1 3 48 இன்ட்டு 7 திரும்பி 23. ஸோ இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 7728ன்னு வரும். ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16 கியூப் ப்ளஸ் 7 கியூப் மைனஸ் 23 கியூப். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 7728. ஸோ 48 இன்ட்டு 7 இன்ட்டு 23 நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ தான் வந்துட்டு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு கிளியராக வந்து சால்வ் பண்ண முடியும். இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4த்துக்கு அப்புறம் எந்த சீரீஸ் வந்து வரும், என்ன நம்பர் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சீரீஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா நெக்ஸ்ட் டேர்ம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வருது. ஸோ 1 2 அடுத்து வந்து 2க்கு அப்புறம் 3 வருது, 3க்கு அப்புறம் 4 வந்து வருது. ஸோ இப்போ இந்த டேர்ம் தான் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அடுத்த டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 4க்கு அப்புறம் என்ன வரும் 5 வரும்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஸோ அப்போ வந்துட்டு 1 இருக்குது, அடுத்ததும் வந்து 1. ஸோ அது வந்து 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், கியூபு 4 என்ன பண்ணாலும் 1 தான் நமக்கு வந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2, இப்போ வந்து 8. ஸோ 8 வந்து எப்போ 8 வரும்னு பார்த்தீங்கன்னா 4 2s are 8 வரும், இல்லைனா வந்துட்டு 8 1s are 8 வரும், இல்லைனா பார்த்தீங்கன்னா 2வை வந்து கியூபிக் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8 வந்து வரும். ஸோ 2 2s are 4 4 2s are 8 வந்து வரும். அடுத்து வந்து 3, மறுபடியும் 27 என்ன பண்ணோன்னா 3யை வந்து நீங்கள் கியூபிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27 வரும். அதே மாதிரி 4 அடுத்து வந்து என்ன பண்ணணும், அப்போ 4ரை வந்து நம்ம கியூபிக் பண்ணணும். ஸோ 1, அப்போ இது என்ன அர்த்தம் 1 கியூப்னு அர்த்தம். ஸோ 1 கியூபு, 2 2 கியூப், 3 3 கியூப், 4 4 கியூப். ஸோ அப்போ வந்து 4 கியூபோட வேல்யூ தெரியணும். ஸோ 1 1 2 2 கியூபோடது 8, 3 கியூபோடது வந்து 27, 4 கியூபோட வேல்யூ வந்து தெரியணும். ஸோ 4 4s are எவ்வளோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 16, அண்ட் மறுபடியும் 16 இன்ட்டு 4 எவ்வளோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 64. ஸோ ஆன்சர் இங்கே என்ன வரும் 64 வரும். இப்போ அடுத்த டேர்ம்லாம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வரும் 5 வரும், அடுத்து வந்து 5 கியூப் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 64. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் அந்த சீரீஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களால் வந்துட்டு ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும்.
ஃப்ராக்ஷனில் வந்துட்டு பவரில் கொடுத்துருக்காங்க, ஈக்குவலும் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் வந்து வரும். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் இது என்ன மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தா கர்ட்ஸ் அண்ட் இண்டீசர்ஸ்னு வரும். அதாவது a to the பவரில் வந்து ஒரு வேல்யூவும் b to the பவரில் வேல்யூ இருந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரே பவர் இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ளஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு சேமாக வந்துட்டு இருக்குது, பவர்ஸ் மட்டும்தான் வேறு இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் வந்து 7/12 பவரில் வந்து -4. அடுத்து வந்து இன்டூவில் மறுபடியும் வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/12 3x ஈக்குவல் டு 7/12 பவரில் வந்து 5 வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ரெண்டு வேல்யூ வந்து சேமாக இருந்து பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து 7/12 7/12ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலான்னா ஒரு 7/12 நீங்கள் எழுதிட்டு இப்போ வந்து இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது பவரை வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணணும். ஸோ -4 + 3x இங்கே மறுபடியும் என்ன இருக்குது 7/12 the whole power 5 வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த ஈக்குவல் டூவில் இந்த பக்கமும் ஒரே வேல்யூ இந்த பக்கமும் ஒரே வேல்யூவில் பவர் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ என்ன பண்ணிடலான்னு பார்த்தா நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க பவர் வேல்யூவை மட்டும் எழுதினாலே வந்துட்டு போதும். ஸோ இது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் இப்படி கேன்சல் பண்ண முடியும். வேறு வேறு வேல்யூ இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இப்போ நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கிறத கேன்சல் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற வேல்யூ வச்சு எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே -4 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3x = 5 + 4. ஸோ அகெயின் 3x = 5 + 4 எவ்வளோ 9 அண்ட் x = 9. இந்த 3 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துன்னா டிவிஷன். ஸோ 3 1s are 3 3 3s are 9. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ ஒரு ஃப்ராக்ஷனில் ப்ளஸ்ஸு டிவிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பட் இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளிஃபைன்னு கொடுத்துட்டு ப்ளஸ்ஸு மைனஸு கொடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போர்ட்மாஸ் ரூல் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ போர்ட்மாஸ் ரூல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். அடுத்து வந்து ஆஃப் அப்படின்ற வார்த்தை இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும். அடுத்து டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். ஸோ இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷன். ஸோ ரூல் படி பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது ரெண்டை தான் வந்துட்டு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணதுக்கப்புறம் இதோட ஆன்சர் வச்சு தான் மற்றது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும். பட் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்க பிரகாரம் நீங்கள் வந்து அப்படி வந்து சால்வ் பண்ண இதை முடியாது. ஸோ இந்த கொஸ்டினில் வந்துட்டு கொஸ்டின்லேயே இருக்கிற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கொஸ்டினில் இந்த இடம் வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராக்கெட் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இப்படி பிராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா தான் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 98/47 வரும். நீங்கள் ஒரு வேளை பிராக்கெட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிவிஷன் வந்து சால்வ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் வந்து வராது. அது வந்து வேறு லெவலில் வேறு நம்பர்ஸில் வந்துட்டு ஆன்சர் வந்து வருது. ஸோ இந்த கொஸ்டின்லேயே ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 5 1/4 + 4 3/4 + 7 5/8 + 6 7/8 அதுக்கப்புறம் டிவைடட் பை 11/11 3/4 அப்படி சொல்லி வரும். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஃபார்மேட்டில் வச்சு சால்வ் பண்ணுவோம். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் அப்படி சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து வரும். ஸோ அதனால் இந்த ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா மிக்சர் ஃப்ராக்ஷன் எல்லாம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் எழுதணும் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த டிஜிட்டையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி இது கூட இதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ 4 5s are 20 20 + 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 21. திரும்பி டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து போட்டுருணும். அப்புறம் ப்ளஸ் இருக்குது 4 4s are 16 16 + 3 வந்துட்டு 19 டிவைடட் பை 4. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் 7 7s are 49 7 8s are 56 56 + 5 வந்து 61 டிவைடட் பை 8. மறுபடியும் 8 6 are ஸோ 8 5s are 40 8 6 are 48 48 + 7 ஸோ 48 + 7 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா
55 divided by 8. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ப்ராக்கெட்டில் வந்து போட்டுட்டு அப்புறம் வந்து டிவைட் பண்ணி 11 3/4 இருக்குது. ஸோ 4 × 11 44, 44 + 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47 divided by 4. ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ரிமூவ் பண்ணணும், ப்ராக்கெட் தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 4 8 இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8 வந்து வரும். ஸோ இப்போ இங்கே 4 தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும், × 2, அப்போ மேலேயும் × 2. ஸோ 21 × 2 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 42 ப்ளஸ் அகெயின் இங்கேயும் × 2 இங்கேயும் × 2. ஸோ 19 × 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38 ப்ளஸ் இங்கே வந்து 8 தான் இருக்குது. அப்போ மேலே இருக்கிறது அப்படியே வந்துடும். ஸோ 61 + 55 மறுபடியும் டிவைடட் பை 47 divided by 4. அடுத்து வந்துட்டு இப்போ மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஆட் பண்ணலாம். ஸோ 42 38 61 55. ஸோ 10 16 6 1 10 15 18 19. ஸோ ஆன்சர் வந்து 196. ஸோ 196 divided by 8. ஸோ இங்கே டிவிஷனில் 47 divided by 4. ஸோ இப்படி டிவிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம்னா என்ன, கீழே மறுபடியும் இந்த வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 196 divided by 8 into 4/47. ஸோ டினாமினேட்டரில் இப்படி போடுறது அப்படியே மேலே வரும்போது நியூமினேட்டர் டினாமினேட்டர்லையும் மாறிடும். ஸோ இப்போ வந்து 4 1s are 4, 4 2s are 8, again 2 1s are 2, 2 9s are 18, மீதி 1 8. ஸோ மீதி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 98 divided by 47. ஸோ நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்க ஆன்சர் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராக்கெட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கு ஒரு ப்ராக்கெட் வந்து கண்டிப்பாக வந்து வரும். அப்படி வந்து சால்வ் பண்ணால் தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்க ஆன்சர் வந்து வரும். ஒரு வேளை ப்ராக்கெட் இல்லாமலும் இந்த கொஷனை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணணும், முதலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 2 டிஜிட்டை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வேறு ஆன்சர் வரும். ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கால்குலேஷனாக வந்து போகுது. ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு இவங்க வந்து ஒரு ப்ராக்கெட் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் வந்து வரும். ஸோ அதனால் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவிஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கேட்ட 10 கொஸ்டின் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த கொஷின் பேப்பர்லேயே உங்களுக்கு வந்துட்டு பர்சன்டேஜ்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகமான கொஷின் வந்து எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்குறாங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கை கிளியராக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.